அனைவருக்கும் வணக்கம். நான் முழுவதும் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கீங்களா? இது எப்படி இருக்கும்? கழுத்து வலி, தலைவலி, முதுகு பிடிப்பு இதெல்லாம் உங்க நாளை கேட்டதுக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ நீங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள பல பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சனாலயோ இல்ல டிராபீட்ல வண்டியில ரொம்ப நேரம் போனதுனாயோ கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா மன அழுத்தம் சரியில்லாத உடல் நிலை, அப்புறம் உடலுக்கு போதுமான அசைவு இல்லாததான். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா சில எளிய பிசியோதெரபி பயிற்சிகள் மூலமா இதை சரி செய்யலாம். முதல்ல உங்க கழுத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க தலைய மெதுவா முன்னாடி சாய்ச்சு உங்க தாடைய நெஞ்சுக்கு கிட்ட கொஞ்சம் வாங்க. 5 வினாடிகள் அப்படியே வச்சுட்டு பழைய நிலைக்கு வாங்க. இத 10 முறை செய்யுங்க. அடுத்து இடது பக்கம் பார்த்துட்டு அப்புறம் வலது பக்கம் பாருங்க. இனிமே கழுத்து வலி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 10 முறை செய்யுங்க. இப்போ உங்க கைகளை தலைக்கு பின்னாடி வச்சு மெதுவா உங்க தலைய பின்னோக்கி கைகளால தள்ளுங்க. உங்க கழுத்து நேரா இருக்கணும். 5 வினாடிகள் அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இத 5 முறை திரும்ப செய்யுங்க. அவசரப்படாதீங்க, மெதுவா நிதானமா செய்யுங்க. ஜாபம் வச்சுக்கோங்க. திடீர்னு கழுத்தை இழுக்கவோ இல்ல கட்டாயப்படுத்தவோ கூடாது. இது ஒரு மெதுவான இழுவை மாதிரி இருக்கணும், வலி இருக்க கூடாது. தோள்பட்டை பிடிச்ச மாதிரி இருக்கா? இத முயற்சி செய்யுங்க. உங்க தோள்பட்டைகளை மேல தூக்கி அப்புறம் பின்னோக்கி கீழே இறக்குங்க. 10 முறை செய்யுங்க. அடுத்து உங்க கைகளை பக்கவாட்டில தூக்கி அப்புறம் கீழே இறக்குங்க. கற்பனை இறக்கைகளை அசைப்பது போல 15 முதல் 20 முறை செய்யுங்க. இந்த பயிற்சிகள் இறுக்கமான தசைகளை தளர்த்தவும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி குட்டி குட்டி பயிற்சிகள். ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒரு முறை எழுந்து நெல்லுங்க. 10 வினாடிகள் ஒரே இடத்துல நடங்க, இல்லனா ஒரு குட்டி தோள்பட்டை இழுவை செய்யுங்க. இந்த சின்ன சின்ன இடைவெளிகள் பற்றம் சேரத தடுக்கும். அப்புறம் உங்களை சோர்வடைய விடாம புத்துணர்ச்சியோட வச்சிக்கும். அப்புறம் ஜாபம் வச்சுக்கோங்க. உடநிலங்கியது நேரா உட்காருது மட்டும் இல்ல, நான் முழுவதும் உங்க உடலை அசைவிலும் சமநிலையிலும் வச்சுக்கிறதான். அதனால உங்களையே நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்க தோள்பட்டைகள் தளர்வா இருக்கா? உங்க கழுத்து நீளமா இருக்கா? சூன் விழுந்து இருக்கா? சின்ன சின்ன மாத்தங்க காலப்போக்கில பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ரொம்ப தீவிரமான இல்ல தொடர்ந்து வலி இருந்துச்சுன்னா அத சும்மா விட்டுடாதீங்க. அந்த மாதிரி நேரத்துல சிங்கப்பெருமாள் கோவில்ல இருக்க டாக்டர் தனேஷ் இல்ல டாக்டர் திலீப் மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்டா அணுகிறது ரொம்ப உதவும். அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட கவனிப்பை கொடுத்து சரியான சிகிச்சை திட்ட வழிகாட்டுவாங்க. அதனால உங்க வேலை உங்க வசதிய கெடுக்க விடாதீங்க. இந்த குறிப்புகளை முயற்சி செய்யுங்க. அந்த சின்ன சின்ன இடைவெளிகளை எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க உடலுக்கு தேவையான கவனிப்பை கொடுங்க. வேலையோ இல்ல வேற எங்கேயோ நீங்க எவ்வளவு நல்லா உணர்வீங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வலி இல்லாத நாளா அமைய வாழ்த்துக்கள்.